மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ்லெட் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ. மக்களே என்னன்னா, நம்ம நியூஸ்லெட் சீரீஸ் ஒரு வீடியோ போட்டுல கீழே கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், பாண்ட் ஃபார்வர்ட்னா என்ன, May 2 நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு இமேஜாகவும் சென்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு. இந்த இமேஜ் தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கிளியராக தெரியுதா? 2 இமேஜாக இருக்கும், எனக்கு கீழே கொஞ்சம் தெரியாது, ஆனால் 2 இமேஜாக வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, நியூஸ் இதான். ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, பாண்ட் ஃபார்வர்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போத்துலேருந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்ட்னா என்ன, ஃபார்வர்ட்னா என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன, இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபினான்ஸ் கான்செப்ட் தான். நம்மளுக்கு இன்டர்வியூலையும் சரி மெயின்ஸ்லேயும் சரி இந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரில. ஜஸ்ட்டு அவர் கேட்டதால் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாண்டுன்னா என்ன மக்களே? பாண்ட் இஸ் எ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்கிறோம் மக்களே. ரொம்ப நேரம் பேசினா ரொம்ப லாங் வீடியோ கடுப்பாக இருக்கும், நம்ம ஷார்ட்டாக முடிச்சிருவோம். பாண்டுங்கிறது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நான் ஒரு என்டிட்டி, நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன். எனக்கு கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நிறைய வேஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வே தான் பாண்ட். நான் ஒரு பத்திரம் ரிலீஸ் பண்ணுவேன், கடன் பத்திரம் ரிலீஸ் பண்ணி இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. இதோட டென்யூர் வந்து 20 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுட்டு அதை வந்து நார்மல் கஸ்டமர்ஸ், நீங்களோ இல்லை ஒரு என்டிட்டியோ வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த காசு எனக்கு வரும். ஓகேங்களா? அந்த காசை வச்சு நான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவேன், என்ன கம்பெனிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் என்னோடய ப்ராஃபிட் வரும்ல, அந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு பாண்டு யாரெல்லாம் வாங்கினாங்களோ அந்த 10 இயர் கழித்து அந்த பாண்டுக்கான ப்ரைஸை கொடுத்துருவேன். அதுக்கு நடுவில் வந்து இப்போ அது 10 இயர்னா ஒவ்வொரு இயரும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நான் கொடுத்துட்டே இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து யாரெல்லாம் பாண்டு வாங்கினாங்களோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் பாண்டு ஒர்க் ஆகுது. அது என்ன பாண்ட் ஃபார்வர்ட்? ஃபார்வர்ட்னா இருக்குது முன்னாடி ஃபியூச்சர் டேட்டை பற்றி பேசுறது. ஒன்றும் இல்லை, பாண்ட் ஃபார்வர்டில் என்ன நடக்குன்னா, பாண்ட் ஃபார்வர்ட் பார்க்குறதுக்குன்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு இருக்குது. மார்க்கெட்னா அந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ணுற இடம். டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு அசட், ஏதோ ஒரு அசட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதோட வேல்யூ இதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி. எக்ஸாம்பிள் வந்து கோல்டு மக்களே. கோல்டோட ப்ரைஸ் வந்து இப்போது ஒரு கிராம் எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியல, ஒரு 9000 வச்சுங்க ஒரு கிராம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர், இப்போ May 19 தான், நெக்ஸ்ட் இயர் May 19 அப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12,000 ஒரு கிராம் வந்து 12,000 அப்படின்னு உங்ககிட்ட இருந்து வாங்கி பண்ணு, உங்களுக்கு எனக்கும் கான்ட்ராக்ட் மாதிரி. அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து May 19 அப்போ நான் உங்ககிட்ட இருந்து 3 கிராம் வாங்க போகிறேன். அப்போது 12,000 36,000 வருதா, 36,000 அதுக்கு இதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்களும் அக்ரி பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங். ஃபியூச்சர் டேட்டுக்கு இந்த ப்ரைஸ் இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம 2 பேரும் டிசைட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபியூச்சர் டேட்டுக்கு ட்ரேட் பண்ணுற நடக்கிற மார்க்கெட் தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு அண்டர்லையிங் அசெட் இருக்கும், அதோட ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதோட ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, இந்த டேட்டை நீ இவ்வளோ எனக்கு கொடுக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் கண்டிஷன் என்ன ஆனாலுமே அது கொடுத்துரும். நாளைக்கு வந்து மார்க்கெட் நல்லா ஒர்க் ஆகலாம், நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலாம், 15,000 போனாலும் 12,000 தான் கிடைக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் கோல்டு ப்ரைஸ் லோவாக போகலாம், ஒரு 6,000 போனாலும் அந்த டைமே நம்ம 12,000 கொடுத்துடணும். புரியுதா? நாளைக்கு ஃபியூச்சரில் மார்க்கெட் அப் ஆனாலும் சரி டவுன் ஆனாலும் சரி அந்த ப்ரைஸை வந்து ப்ராமிஸ் பண்ண ப்ரைஸை கொடுத்துடணும். சாரி மக்களே, அதுதான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுன்னு நடக்கிற இடம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் இந்த பாண்ட் ஃபார்வர்ட். பாண்ட் ஃபார்வர்டுன்றது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் பாண்டு, ஏதோ சம்திங் ஒரு பாண்ட், அந்த பாண்டை வந்து ஃபியூச்சர் நாளைக்கு நான் வந்து 1 இயருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபியூச்சர் டேட்னா அது ஒரு 1 month கூட இருக்கலாம். லாங் டேர்ம் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நியூஸில் சொல்கிறாங்க. ஒரு 1 year ஒரு 2 year கழிச்சு இந்த பாண்டோட ப்ரைஸ் இதான், அந்த பாண்டோட ப்ரைஸ் 10,000, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. ஓகேங்களா? இந்த ப்ரைஸ் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நானும் நீங்களும் ப்ரைஸ் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது, அதுதான் பாண்ட் ஃபார்வர்ட். ஃபியூச்சரில் அந்த பாண்டோட ப்ரைஸ் என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. சரி, இதில் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறதுல டேட்டாலாம் சொல்லட்டுமா? இதில் பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இப்போது இந்த மாதிரி பாண்டை ஹோல்ட் பண்ணுறதுல ஹையஸ்ட் ஷேர் யார் இருக்கானா, இங்கே பாருங்கள் 37.98. இந்த எங்கே போச்சு, வச்சுச்சோ சாரி மக்களே, 37.98 போட்டிருக்கா. அந்த 37.98% வந்து நம்மளோட கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாண்ட். இப்போ 100 பாண்ட் இருக்குன்னா 37.9% அது வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட தான் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 26.14% வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறாங்க பாருங்க 26.14%. அந்த 26.14% எவ்வளோ லேக் பாருங்கள், 114.23 lakh crore. அவ்வளோ ஒர்த்தான கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் கமர்ஷியல் பேங்க் எவ்வளோ 37.98% கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்பிஐ பாருங்கள் 10.55%. அடுத்து பென்ஷன் ஃபண்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, நம்மளோட
பென்ஷன் ஃபண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டாக பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பென்ஷன் ஃபண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்ல, பிபிஎஃப், இதெல்லாம் ஸ்மார்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் வரும் மக்களே. அவங்க வந்து 9.30% வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் பாருங்க 2.81%. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம், திருப்பி நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபாரினில் இருக்கிற ஒரு என்டிட்டி ஆர் ஒரு கம்பெனி, ஒரு பர்சன் யாரனா இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் பிஎஸ்சி என்எஸ்சி இருக்குல்ல, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வாலட்டைல் தான். ஆனால் பாருங்கள், அவங்களே 2.81% கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க, புரியுதா? இப்போ இவ்வளோ பாண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இப்போ இதில் பாண்ட் ஃபார்வர்ட் நீங்கள் கொண்டு வரதால என்ன ஆகுனா, இப்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் கண்டிஷன் டவுனாக போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பாண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் 1000 சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுறீங்க பாண்ட் ஃபார்வர்டில், நாளைக்கு மார்க்கெட்டில் 900 தான் போகுதுன்னா உங்களுக்கு 100 ரூபா லாபம், புரியுதா? இன்கேஸ் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, நாளைக்கு அந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து 2000 போச்சுன்னா அப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த 1000 ருபீஸ் தான் வாங்கணும், புரியுதுங்களா? ஃபியூச்சரில் மார்க்கெட் அப்பாக போனாலும் சரி டவுனாக போனாலும் சரி, இந்த ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறது தான் ஃபியூச்சர் ட்ரேடிங். டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், பாண்ட் ஃபார்வர்டு, இது எல்லாத்துலையும் இந்த கான்செப்ட் தான், ஓகேங்களா? அதெல்லாம் தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்கான். அடுத்து இதில் வேறு என்ன பாருங்கள், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களாம் பெரிய பெரிய ஜெயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மக்கள், அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸ் இருக்கும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய சம்பாதிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் அலோன் பிரைமரி டீலர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதெல்லாம் சொன்னால் இந்த டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பிரைமரி டீலர்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ ஒரு பாண்டை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறோம் விற்கிறோன்னா அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வருவார்ல, அவர் வந்து லைக் அந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சு விடுறதோ இல்லைனா டேரெக்டாக ஒரு கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கும். பிரைமரி டீலர்ஸ் முதன்மையான டீலர்ஸ், ஓகேங்களா? ப்ரமோட் பண்ணுறது, வாங்குறது, விற்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க பிரைமரி டீலர்ஸ். அவங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் இருக்காங்க, கமர்ஷியல் பேங்க்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஏன் நம்பலாம் தைரியமாக, இந்த பாண்ட் ஃபார்வர்டை ஏன் நம்பலாம்னு பாருங்கள். சிசிஐஎல்னு ஒருத்தர் இருக்காங்க, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த பாண்டை வாங்க வைக்கிறீங்கள, அதை கிளியர் பண்ணி விடுறது இவங்க தான். இந்த ப்ராசஸ்லாம் அப்படின்னு ஓகேப்பா, இந்த பாண்டு வந்து லைக் வேலாயுதம் போச்சு, இந்த பாண்டு வந்து நியூட்டனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளியர் பண்ணி விடுறாங்க தெரியுங்களா? அதுதான் வந்து சிசிஐஎல். இந்த மாதிரி அவங்க ஓனர்ஷிப் எடுத்து இதை பண்ணுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் நம்பி வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாருன்னா ராக்ஃபோர்ட் ஃபின்காஃப், அதோட ஃபவுண்டர் ஸ்ரீனிவாசன் வெங்கட்டராமன் அவர் சொல்லியிருக்கார். இந்த நியூஸை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் 10 to 15 இயர்ஸ் ஸ்டேட் டெவலப்மெண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, பாண்ட்ஸ் சொன்னல, அது வந்து மோஸ்ட்லி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக. ஆல்ரெடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிளில் வந்து சொல்லியிருப்போம்ல, ஏதோ ஒரு ஸ்டேட், தமிழ்நாடுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்னையில் ஏதோ ஒரு ரோட் போடணும் அப்படின்னா ஒரு பாண்டை ரைஸ் பண்ணி இவர் இஷ்யூ பண்ணி அது வழியாக கேபிட்டல் ரைஸ் பண்ணி பண்ணலாம். அதனால் ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணுற லோன்ஸ், பாண்ட்ஸ், அதுதான் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ். அந்த மாதிரி ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸே நிறைய இருக்குது. இப்போது இவ்வளோ இருக்கிறதால லிக்விடிட்டி நிறைய வரும், கேபிட்டல் இன்ஃபியூஷன் வரும். நிறைய பேர் வந்து இந்த பாண்ட் ஃபார்வர்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால நம்ம நிறைய கேபிட்டல் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா? இதுதான் இந்த நியூஸ். பாண்ட் ஃபார்வர்ட்னா புரிஞ்சுதா? ஃபியூச்சர் ட்ரேடில் பாண்டோட ப்ரைஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணி 2 பேர் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கிறது. இதனால் என்னென்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலோ இல்லை அப் ஆனாலோ இந்த ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். டவுன் ஆச்சுன்னா லாபம், அப் ஆச்சுன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது, அந்த ரேட்டை தான் நீங்கள் வாங்கிக்கணும். இதுதான் வந்து பாண்ட் ஃபார்வர்ட். ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது தான், டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கிறது தான். அதான் டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக் வந்து நீங்கள் டெஃபினேஷன் பண்ணி ஒரு அண்டர்லைங் அசட் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அதோட இப்போ கோல்டு எடுத்துங்க, கோல்டுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இதான் ப்ரைஸ், இதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணுறது, அதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங். லைக் பாண்ட் ஃபார்வர்ட், வேறு என்ன, டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் எல்லாம் ஒன்று தான் மக்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி. நிஜமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க. தென் மெயின்ஸில் இந்த அளவுக்கு கொஷின் வருமானம் எனக்கு தெரியல. அதனால் வந்து ஜஸ்ட் இது அவர் கேட்டுறாரு அப்படின்றதால எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஓகேங்களா? அது நியூஸ் பேப்பர் அப்படி எடுத்து குரூப்லுமே ஷேர் பண்ணியிருந்தார், அதனால் அதை போட்டிருக்கோம். நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க.